எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என் கண்ணில நெஞ்சில ஹாப்பி நியூ இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ளேயே நம்ம வந்து பூஜைக்கு தேவையான அதெல்லாம் அந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி சாமிக்கு போட்டுட்டு கோலம்லாம் போட்டுடலாம். அதுக்கான வேலையை தான் நாங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பூ கட் பண்ணி நம்ம சாமிக்கு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கிடையில் என்னடா இங்கே புகையாக வந்துட்டுருக்குன்னு நாங்கள் வந்து வெளில பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். மித்ராவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பாம்பு மாத்திரை கொளுத்திட்டு இருக்காங்க. அதுவும் நாங்கள் போட்ட கோலத்து மேலேயே. அப்புறம் இதுங்க ரெண்டுத்தையும் வந்து கிளப்பி விட்டு ஓடுங்க ஓடுங்க உள்ளே ஓடுங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டோம். மித்ரா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணா. அதுக்கப்புறம் போய் கீழே புஸ்வானம் எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. அதை நான் வீடியோ கவர் பண்ண முடியல. நானும் தர்ஷினியும் ஏன்னா சாமி வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நாங்கள் அதை வந்து கவர் பண்ண முடியல. இவங்க அப்பாவும் பொண்ணும் வந்து இங்கே பாம்பு மாத்திரைலாம் ஏற்றிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தர்ஷினி எப்போதும் போல் தீயாக வேலை செய்ய குமாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா பூ வைக்கிறதுக்கு. அவளுக்கு சாமி வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பூ வைக்கிறதுக்கு. அவங்க அப்பத்தா தாதாவுக்குலாம் வைக்கிறா. அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ அடுத்து எல்லாத்துக்கும் சாமிக்கெலாம் பூ வச்சுட்டு நம்ம வந்து இப்படி எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டே இப்படி வந்து நம்ம பூவெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி இப்படி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 12 மணிக்கு ஏற்றுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைம் போய் நம்மள்கிட்ட பரபரப்பாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வந்து நம்ம முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு வந்து ஏற்றிக்கலாம். பூ வச்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசல்லாம் தெளிச்சியாச்சு. இப்போ வந்து காய விடுறதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூ கட்டிகிட்டு இருந்தோம். டிசம்பர் மந்த் முடிய போகிறப்ப ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் வாங்கிட்டு இருந்தாங்க, அம்மாவும் கட்டி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓரளவு தண்ணி தெளித்தது காஞ்சிடுச்சு. வாங்க நம்ம இப்போ கோலம் போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 12 மணி ஆகலை. நான் போட்டேன், பாப்பாவும் நானும் சேர்ந்து கலர் பண்ணுறோம். டண்டடாங், இந்த கலர்ஸ் தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறோம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எங்கள் கோலம்? ரொம்பவுமே சிம்பிளாக தான் போட்டோம். எங்கள் மாடியில் உள்ளது வந்து ரொம்ப சின்ன பிளேஸ் தான். நான் போட்டிருக்க கோலத்துலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தர்ஷினி வந்து கிளம்பிட்டா. ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு சும்மா ஏஞ்சல் மாதிரி இருந்தா. செம அழகாக க்யூட்டாக இருந்தா. மித்ராவும் சூப்பராக கிளம்பிட்டாங்க. தலையெல்லாம் சீவி போல வச்சாச்சு. எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டா மித்ராவுக்கு ரொம்ப குஷியாகிடும். கண்ணாடி முன்னாடியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா. வாடின்னு சொல்லி ஆளுக்கு நின்று அதுக்கப்புறம் கேக்லாம் எடுத்து வச்சோம். ஃப்ரிட்ஜ்லேருந்து கேக் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் கேக்கு இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி தான் செலக்ட் பண்ணா அந்த கேக்கு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பன்னெண்டு மணி ஆறத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. விளக்கெலாம் ஏற்றியாச்சு. விளக்கு 12 மணிக்கு கரெக்டாக விளக்கு ஏற்றியாச்சு. ஏற்றினதுக்கப்புறம் கேக்லாம் ரெடியாக வச்சுருந்தோமா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்ம வந்து நியூ இயர்னால் டிவி முன்னாடி நின்றுக்கிட்டு கவுண்ட் டவுன் போடுவாங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி டிவி முன்னாடி நின்றுக்கிட்டு மித்ரா ஒரே டான்ஸ் தாங்க முடியல. அதில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா மித்ரா. தர்ஷினியும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு எப்படா டைம் ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது, இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் 1 மினிட் இருக்குது கரெக்டாக. டிவியே பார்த்துட்டு இருந்தாலுங்க. கரெக்டாக அந்த நியூஸ் சேனலில் வந்து அந்த கிளாக் போட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்களா, அதையே பார்த்துட்டு இருந்தாலுங்க 2 பேரும். 1 நிமிஷம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக 12 o'clock ஆகும்போது கரெக்டாக வெட்டியாச்சு. அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வந்து ரெடியாக நிற்க வச்சுருந்தாளுங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பாப்பா. 2 பேருமே. மித்ரா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க.
4, 3, 2, 1, 0. ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லாரும் நினச்ச எல்லா விஷயமுமே கண்டிப்பாக வந்து நடக்கும். உங்கள் எல்லாருக்காகவும் நாங்களும் வந்து கடவுளை வந்து நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சைடில் வந்து அவங்க அப்பத்தா வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டாங்க, சாம்பிராணி போட்டு அந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாப்பி நியூ இயர். அதுக்கப்புறம் அவங்க அப்பத்தா தாத்தாவுக்கு போய் ஃபோட்டோவில் போய் பார்ப்பாங்க, 2 பேரும் வந்து கேக்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுங்க கேமராமேனுக்கு கொடுப்போம். ஓகே, உங்கள் வேலையை பாருங்கள். நாங்கள் அங்கே முன்னாடி இருந்த வீட்டில் அப்படிலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தெருவே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். தெருவில் கீழெல்லாம் வந்து வெடியெல்லாம் வெடித்து வந்து பக்கத்துலேயே கோவில் இருக்கும். ஸோ கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அங்கே வந்து அர்ச்சனைக்கு தீபாராதனை எல்லாம் வந்து பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வருவோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப வந்து இது வந்து உள்ளடங்கின இன்டீரியர் ஏரியா, ரொம்ப வந்து உள்ளடங்கினாப்பில் இருக்கும். ஸோ வந்து இங்கே பக்கத்தில் எதுவும் கோயில் இல்லை, அதனால் நாங்கள் கீழேயே இறங்கவே இல்லைங்க. வீட்டிலையே வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலே கேக் வெட்டி நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். 2 பேரும் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தோங்க. அதே மாதிரி கேக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேக்கு. சரின்ட்டு உடனே வந்து பாப்பா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருந்தா தர்ஷினி. கேக்லாம் சொல்லவே வேணாம், அவளுங்க ரொம்பவே ஏற்கனவே அதிகமாக சாப்பிடுவாளுங்க. நாங்கள் போகவே இல்லை, இறங்கி கீழே போகல, மாடியிலேருந்தே பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் வெடி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. மித்ரா ரொம்ப என்ஜாய் பண்ணா. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு படுக்கவே 2 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கவே ரொம்ப நாங்கள் டைம் ஆகிடுச்சுங்க. 11 o'clock மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் காலை டிஃபனே நாங்கள் முடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும், நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம கடையிலே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சுங்க. சிக்கன் பிரியாணி, தாளிச்சா, அதே மாதிரி தர்ஷினிக்கு ரொம்ப பிடிச்ச சில்லி சிக்கன், மித்ராவுக்கு பிடிச்ச சிக்கன் 65 இதை ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லோரும் நினச்ச எல்லா விஷயமுமே நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.